யாராவது ஒருத்தர் நல்லா படிச்சா போதுங்க. இந்த படிப்பு மாத்திர மாதிரி வேற எந்த விஷயமே நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணி நான் பார்த்தது இல்லை. நமக்குலாம் இந்த மாதிரி லைஃப் கிடைக்குமாடி? தண்ணி அடிக்கிறது ஒரு லைஃப் அடி. இல்ல இந்த மாதிரி ஃப்ரீடமா நல்லா படிச்சா ஃப்ரீடம் எல்லாம் தானே வரும். என்ன மாதிரி சண்டை செய்து 1000 பேர் வருவான். படிச்சவனி ஒருத்தம் தாண்டா. உன்ன மாதிரி படிச்சனால தாண்டா இந்த சண்டையை உலகத்துக்கு தெரியாம மாதிரி எடுத்துன்னு போக முடியும். எங்களுக்கு எதனா ஆச்சுன்னா ஏன் ஆச்சுன்றதை நீ தாண்டா வெளில போய் சொல்லணும். திங்கிற பண்ணி மாதிரி என்ன அடிச்சு வெட்டினானுங்க. ஓடி ஒழிஞ்சு போயிட்டேனா? அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படிச்சேன். அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினைச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிடுறான். நீ ரொம்ப நல்ல பையன். நீ ஆசைப்பட்டது மாதிரியே வாழ்க்கையில பெரிய ஆளா வருவ. நல்லா படி. இப்போதைக்கு என்னாலேயே தான் சொல்ல முடியும். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு, பூவா இருந்தா பிடிங்கிடுவானு. ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம. மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோட சேர்ந்து